திமிர் ஜாஸ்தியா போச்சு வர வர. யாருக்கு திமிர்னு ராமகிருஷ்ணனுக்கு தெரியும். ராமகிருஷ்ணனா? தெரியாதாரி உன் சங்கதி? வர வர உன் கார் எங்க போகுது, எங்க நிக்குது, காருக்குள்ள உன் கூட யார் இருக்காங்கன்னு எல்லாம் தெரியும். ஓஹோ, தெரியுமா? அப்ப விடு. ஏய் சொல்லுடி சொல்லுடி. உனக்கு தான் தெரியும்ல, அப்புறம் ஏன் கேக்குறாங்க? எனக்கு கொஞ்சம் தானே தெரியும், சொல்லுடி. எவ்வளவு கொஞ்சம் தெரியும்னு முதல்ல சொல்லு, மீதி தெரியாதது அப்புறம் சொல்றேன். முதல்ல உன்னை ராமகிருஷ்ணன் ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. இப்ப அவர் ஓம் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு, அவ்வளவுதான் தெரியும். முதல்ல அவரு என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு, இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து சுத்துறோம். போதுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் திவ்யா. தேங்க்ஸ். இது பாரு, இது வரைக்கும் நீ என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததில்ல. கல்யாணம் ஆனோன்னு அடியோட என்ன மறந்துடாத. என்ன, அடிக்கடி வீட்டுக்கு வரணும். அது எப்பாவது ஃப்ரீயா இருக்கும்போது அனுப்பிச்சு வைக்கிறேன். எப்பாவது ஃப்ரீயா? ஆமா. நீ பாவண்டி. சும்மா இரு. என்ன பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல. திவ்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். Just hold it. Wish you all the best. Thank you, sir. என்னது காட்டு? டேய், ஒண்ணு இல்லடா. அது திவ்யா சும்மா ஒண்ணு இல்ல கையில காட்டு. டேய், ஒழுங்கா காட்டிடு. டேய். வணக்கம் முதலாளி. பெட்ரோல், டீல், அரிசி, மருந்து எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னைக்கு நைட்டே அனுப்பிடலாம். அவங்க சொன்ன மாதிரி போக முடியாது முதலாளி, போலீஸ் செக்யூரிட்டி இருக்கு. எதுக்கு அடிச்சேன்னு தெரியுதாடா? நான் போக முடியாதுன்னு சொன்னதுக்கு. முடியாதுன்னு சொன்னதுக்கு இல்ல, பயந்ததுக்கு. எப்ப நீங்க போலீஸை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சீங்க? போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா? பிடிச்சிருவாங்களா? நான் போய் காட்டுமா? பயம் நம்ம தொழிலுக்கே எதிரிடா. டேய், மக்கள் அரசாங்கம் கையில இருந்ததுன்னா அந்த அரசாங்கம் என் கையிலடா. என் பணத்தாலையும் பவராலையும் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கேன். ரொம்ப அவசரமா இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இங்க பேச போற விஷயங்கள்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் மேட்டர். இந்த மாநில அரசாங்கம் எந்த நிமிஷத்தில் இடலான்னு மேலிடத்திலிருந்து தகவல் வந்திருக்கு. அப்படி நடந்தா ஆளுங்கட்சி ஆத்திரப்படுறதும் எதிர்கட்சி சந்தோஷப்படுறதும் இயற்கை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சமூக விரோதிகளும் ரவுடிகளும் பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்களுக்கும் சேதத்தை உண்டாக்குவாங்க. அது நடக்காம இருக்கிறதுக்கு நாம இப்போ இருந்தே தயாரான நிலைமையில் இருக்கணும். குறிப்பா சென்னைக்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு தேவை. எப்பவும் போல உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. அரெஸ்ட் பண்ணவங்கள ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க. அடிபட்டவங்கள எல்லாம் ஹாஸ்பிடல் கொண்டு வாங்க. ஓகே சார். ஆன் ஒன் மோர் திங் சார். யார் வந்தாலும் எவன் வந்தாலும் சரி, இவங்க யாரையும் விடக்கூடாது. ஏன் பெர்மிஷன்லாம் விடக்கூடாது. ஓகே சார்.
இருக்காடா உனக்கு? அந்த பொண்ணுக்கு உதவி பண்ற மாதிரி பண்ணி சைட் அடிச்சுட்டு வாடானா தகராறு பண்ணிட்டு வந்து நிக்கிறேடா. நான் என்ன பண்றதுடா? எல்லாரும் அந்த பொண்ணை ரேக் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு தான் எல்லாரையும் ரேக் பண்ணிருக்கா. பண்ணா என்னடா உங்க அப்பா விட்டு சத்தா போகுது? கீதா ரேக் பண்றதுல அந்த டெக்னிக் இருக்கு, இந்த டெக்னிக் இருக்கு, அது இதுன்னு சொல்லி அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணிட்டு வரதை விட்டுட்டு திட்டு வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. அதுக்குடா you see being responsible police பண்ணா officer. கட்டி உலகத்திலே ஒரு ஆள் தான் பெரிய போலீஸ் அதிகாரி. அப்ப என்ன மாதிரி பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரிலாம் லவ் பண்ண கூடாதுன்றியா? ஏய் அங்க பாரு. அட கீதா. ஐயோ வலி தட்டுக்கோ. டேய் இப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இங்க பாரு, அப்பனும் பொண்ணும் டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருக்குங்க. பொண்ணு மட்டும் அப்படியே தனியா வருவா. வரும்போது நான் ஜாகிங் போற மாதிரி போய் கபால்னு அந்த பொண்ணு கழுத்துல செயினை போட்டு கப்புன்னு ஓடிடுறேன். எதுக்குடா? என் வீட்டுல சோத்துக்கே காசு இல்ல, அதை கொண்டு அடை வச்சு சாப்பிட போறேன். போட்டா போ. நான் கப்புன்னு ஓடும்போது அந்த பொண்ணு என்னை பார்த்து ஐயோ திருடன் திருடன் கத்தும். நீ உடனே அப்படி ஒரு ஹீரோ மாதிரி அப்படி ஒரு என்ட்ரியை கொடுத்து என்னங்க என்னங்க அப்படிங்கணும். எப்படி சொல்லுவ? என்னங்க என்னங்க சுத்தரிக்க அப்படி இல்ல என்னங்க ஹீரோ மாதிரி. எப்படி என்னங்க என்னங்க நம்மள அளவுக்கு வரல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, வர வரைக்கும் பண்ணிக்க. நான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்னை சேஸ் பண்ணிட்டு வா. நான் மெதுவா ஓடிக்கிட்டு இருப்பேன். என்னால உன்னால என்ன பிடிக்க முடியல. சரி முறைக்காதடா, பாயிண்ட்டுக்கு வரேன். உடனே நீ என்னை சேஸ் பண்ற மாதிரி சேஸ் பண்ணி கப்புன்னு புடி. நான் செயினை உன் கையில கொடுத்துருவேன். கொடுத்த உடனே நீ இந்த பாரு அடிச்சிட கூடாதுடா. என்னங்க 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 சார் இது அந்த பொண்ணுகிட்ட பண்ண வேண்டியது. அப்பா இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஐயோ திருடே 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 என்னங்க என்னங்க டேய் என்னங்க 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 திருடு திருடு. செயின் திருட்டு ஓட்டானா? டோன்ட் வரி. You see, I am a responsible police officer. மண்ணாங்கட்டி முதல்ல ஓடுறவன புடிய, அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி பேசலாம். You are right. ஓடி ஓடி அப்பா நான் திருடன் திருடன் தானே கத்துறேன். இவன் எப்படி செயினை திருடிட்டானு கேக்குறாரு. ஓடி 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 கப்புன்னு புடி சீக்கிரம் சீக்கிரம். டேய் இதுக்கு மேல என்னால ஸ்லோ ஓட முடியாது. சீக்கிரம் புடுடா. சீக்கிரம் புடிச்சா சந்தேகப்படுவாங்க. டேய் சீக்கிரம் பாக்குறா. ஓடி ஓடி ஓடி. இடியாடா. ஐயோ நான் செயினை புடிக்கிட்டாங்க கையில இருந்து. ஐயோ ஐயோ டேய் அருண் 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 டேய் அடிக்கறானுங்க என்ன. ஐயோ Thank you. Welcome. டேய் போகி. ஐயோ துணியை கும்மி துவைக்கிற மாதிரி துவைச்சிட்டானுங்களே. சர்ஃப் ஒன்று தான் போடாம விட்டானுங்க. ராமகிருஷ்ணா வாடா துரோகி, வாழ்க்கையில இனிமே உனக்கு லவ்வே கிடையாது. சிரிக்காத, என்னை மாட்டி விட்டுட்டு எனக்கு எரியுது. எப்படிடா இருக்கு? பார்த்தா தெரியல. சாரிடா. ஐயா எல்லாம் போச்சுடா. எல்லாம் போல மூஞ்சிய மட்டும் பாக்கி விட்டுருக்கானுங்க. அந்த சிகரெட்டை இந்த வாயில வை. அது இல்லடா, நான் செயின் அவ கையில கொடுப்பேன். அத வாங்கிட்டு அவ ரொம்ப நன்றின்னு சொல்லுவா, நான் பரவாயில்லன்னு சொல்லுவேன். அவ வெக்கப்பட்டு சிரிப்பா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவேன். அவ அப்படியே என்ன பாப்பா. ச்சே, எல்லாம் போச்சுடா. ஏண்டா மனுஷன் இங்க தர்மடி வாங்கிட்டு உரு தெரியாம வந்து படுத்து கிடக்குறான். உனக்கு டாவு செட்டா போகலன்னு வருத்தமா இருக்குதா? இது புகையிற வாசனை வருதுல்ல? டேய், அது என் மனசுடா. அம்மை டேய், அப்புறம் எனக்கு நல்ல வாயில வந்துரும், ஜாக்கிரதை. சிகரெட்ரா எங்கடா? பஞ்சுவேல இடுடா இடி. அப்படின்னா என் லவ்வுக்கு புதுசா ஐடியா சொல்றியா? டேய் டேய், ஐடியா கேக்குற நேரமா இது? என் வாழ்க்கையோட விளையாடாதடா. நீ உருள கூடாத இடத்துல எல்லாம் உருளுதுடா. ஐயோ எங்க உருண்டா எனக்கு என்ன? இனிமே என் வாழ்க்கையில லவ்வே கிடையாதுன்னு சொன்னீங்க. உனக்கு அது இருந்தா என்ன, இல்லாட்டி போனா எனக்கு என்ன? எரிஞ்சு நாசமா போட்டோம். எட்டுடா டேய். எல்லா மேட்டர்ஸ் கரெக்டா இருக்கா? இருக்கு சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எத்தனை மணிக்கு வரேன் இருக்காங்க? 5 மினிட்ஸ்ல வரேன் சார். இல்லையா?
எங்கயா போற? என்னம்மா என்ன பண்றீங்க? சார் இவன் திருடன் சார். திருடனா? அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர்மா. ஏசியா? சும்மா இருங்க சார். ஓசி ட்ரெஸ் போட்டுட்டு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான். அன்னைக்கு என் செயினை திருடி மாட்டிட்டு செம்ம அடி வாங்கினான். வேணா பாருங்க. ஐயோ ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க, மானத்தை வாங்காதமா. உண்மையிலே நான் கமிஷனர் தான். ஏயா திருடனுக்கு மான மரியாதை வேற இருக்கா? அந்த வரான் பாருங்க, 6 அடியில ஒரு தத்தி ஒருத்தன். அவன் உங்களை லவ் பண்ணிட்டானாங்க. நீங்க அவனை லவ் பண்ணுன்றதுக்காக மச்சான் எப்படியா ஒரு செட்டப் பண்ணி விடுறான்னு சொன்னானா? போலீஸ்காரங்க எல்லாம் செட்டப் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ நான் பண்ண தப்புக்காக ஏங்க எல்லார் மானத்தையும் சேர்த்து வாங்குறீங்க? அவன் நம்ம ஃப்ரெண்டு, நான் நட்புக்காக ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன். நீங்க தெரிஞ்சு ஒண்ணு பண்ணிட்டுங்களேன். என்ன? பேசாம அவனை லவ் பண்ணி தொலைச்சிருங்களேன். இல்லன்னா என்னால தர்மடி வாங்கி முடியலீங்க. அங்க பாருங்க வலியுறத. எல்லாம் நல்லபடியா தானே நடந்திருக்கு. அப்புறம் ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? இதுக்கு மேல சொல்ல எனக்கு அவமானமா இருக்கு. மொத்தமா சொன்னா, ஒரு கணவன் மனைவி கிட்ட எதை கேட்க கூடாதோ அதை கேட்டேன். எப்படி நடந்துக்க கூடாதோ அப்படி நடந்துக்கிட்டேன். கீதா, கீதா, என்னங்க? கதவு ஏன் திறந்திருக்கு? கதவு திறந்திருக்கா? லாக் பண்ண மறந்து போயிருப்பேன். மறந்துட்டியா இல்ல மறைச்சிட்டியா? என்ன பேசுறீங்க? புரியல. புரியற மாதிரி பேசுங்க. என்ன புரியல? ஆள் இல்லாத நேரத்துல எவனோ ஒருத்தங்க எதுக்கு வந்தாரு உனக்கு புரியாது? கதவு ஏன் திறந்திருக்குன்னு உனக்கு புரியாது? படுக்கை ஏன் கலைஞ்சிருக்குன்னு உனக்கு புரியாது? ஏன் படுக்கையில என்ன பண்ணினு கூட உனக்கு புரியாது இல்ல? யார் அவன்? அருண், பேசவே வாய் கூசுற விஷயத்தை மனசுல நினைக்காதீங்க அருண். தப்புங்க, அது தப்பு. தப்பான காரியம் நீ பண்ணுவ, அதை கேட்டா தப்பாயிடுமா? ஒரு பொண்ணு எந்த தப்ப செய்யக்கூடாதோ அதையே நீ தைரியமா செஞ்சிருக்க. அப்புறம் இல்லன்னு பொய் சொல்ல மட்டுமா உனக்கு தைரியம் இல்லாம போயிடும்? இதப்பா, இவ்வளவு நடந்த பிறகு உன்னோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. I don't want to see anymore. Get lost. Ah!